இந்த 10 வகையான நெல் இங்க சாகுபடி பண்றோம். இதுல என்னன்னா கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, கிச்சடி சம்பா, சிவன் சம்பா இது வரைக்கும் நட்டு முடிச்சாச்சு. சரிங்க. இப்ப நட்டுக்கிட்டு இருக்கிறது தூய மல்லி இந்த வயல்ல. அடுத்த வயல்ல நாளைக்கு நட போறது சீரக சம்பா. சரிங்க. அதுக்கப்புறம் கருங்குருவை, பூங்காறு, குள்ளக்காரு, 60ஆம் குருவை. ஆக மொத்தம் இந்த வருஷத்துல நம்ம பண்ணையில 10 வகையான நெல். அதுல ஒண்ணு இந்த தூய மல்லி. இப்ப நீங்க இத்தனை வகையான நெற்கள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே எப்படி எத்தனை சென்ட்ல பண்ணிருக்கீங்க ஐயா? அதாவது சாதாரணமா ஒரு நெல்லு. சரிங்க. இப்ப கருப்பு கவுனி, மாப்பிள சம்பாவெல்லாம் கொஞ்சம் அதிக நிலத்துல செய்வேன். சரிங்க. கிச்சடி சம்பா, சீரக சம்பா இருக்கு இல்லையா? சரிங்க. இதெல்லாம் ஒரு ஏக்கர் செய்வேன், தூய மல்லி உள்பட. இப்ப கருங்குருவையும் இந்த வருஷம் 1 ஏக்கர். குள்ளக்காரு சரிங்க. 60ஆம் குருவை, பூங்காரெல்லாம் 1/2 ஏக்கர் அளவுக்கு. கூட்டுறது குறைக்கிறது உண்டு. சரிங்க. அதனால இப்ப நமக்கு இந்த 10 வகையான நெல் இந்த வருஷம் சாகுபடி. சரிங்க. எல்லாமும் தனித்தனியா நீங்க அங்க பாத்தீங்கல்ல 10,000. சரிங்க. அதுக்கும் தனித்தனியா. சிலது தொட்டியில, சிலது மூட்டையா அடிக்கிடுவேன். சரிங்க. 10 வகையான நெல்லும் கிடைக்கும். முழுசா ஒரே நெல்லா நெட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விற்பனை வாய்ப்புல பார்க்கும்போது கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கும். இப்ப இத்தனை வகையான நெற்கள் நடும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு? இல்ல, இதுதான் தம்பி எளிமைங்கிறது இல்ல. சரிங்க. இப்ப சாதாரணமா சரிங்க. நான் பொதுவா சொல்லுவேன் கன்சியூமருக்கு, ஓகே, ஒரே வகையான நெல்லை மட்டும் அரிசியை மட்டும் சாப்பிட முடியாது. சரிங்க. இப்ப ஹோட்டலுக்கு போனா வெரைட்டியா சாப்பிடுறோம் இல்லையா? சரிங்க. அது மாதிரி கருப்பு அரிசி, சிவப்பு அரிசி, வெள்ளை அரிசி 3 அரிசி இருக்கு. இதுல சரிபாதி அளவுக்கு வெள்ளை அரிசி சாப்பிட்டுக்கலாம். பாக்கி சரிபாதி இது இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதுல கருப்பும் சிவப்பும் மாத்தி சாப்பிட்டுக்கலாம். ஒரே கன்சியூமர் கருப்பரிசியும் கேட்பாரு. உடம்புக்கு ஃபால்ட் இருந்தா கருப்பு கவுனி கண்டிப்பா சாப்பிடணும். சரிங்க. கருப்பு கவுனியும் கருங்குருவையும். சரிங்க. அதை சாப்பிட்டாக்கா உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும். சரிங்க. அது அடுத்து உடம்புடைய சக்தி, நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு கண்டிப்பா சிவப்பரிசி வேணும். மாப்பிள சம்பா அதுவும் அவங்களுக்கு தேவைப்படும். நம்மள்ட்ட வாங்குறவங்க எல்லாம் எனக்கு 30 கிலோ கூட, அதுல 20 கிலோ கூடன்னு இல்ல. சரிங்க. என்கிட்ட வாங்குறவங்க 10 கிலோ சாப்பாட்டு அரிசி வாங்கினாங்கன்னா ஒரு மாசத்துக்கு 5 கிலோ கருப்பு கவுனி வாங்குவாங்க, 5 கிலோ சிவப்பரிசி மாப்பிள சம்பாவோ அல்லது கொள்ளக்காரோ அல்லது பூங்காரோ 60ஆம் குருவையோ வாங்குவாங்க. ஆனா ஒரே ஒரு சிக்கல், இதுல பலன்னு அரிசி என்கிட்ட எதிர்பார்த்தா என்கிட்ட அவங்க கேட்க வேண்டாம். அது மாதிரி நான் தரமாட்டேன். சரிங்க. அரிசியை உரிச்சு, நெல்லை உரிச்சு பலன்னு அரிசி சாப்பிடுறது தப்புன்னு சொல்றேன் நான். சரிங்க. என்கிட்ட இருக்கிற அரிசி உடைஞ்சுதான் இருக்கும். ஆனா வெள்ளை அரிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். கருப்பரிசி, சிவப்பரிசி உடைஞ்சுதான் இருக்கும். அப்படிதான் சாப்பிடணுங்கிறது என்னுடைய ஃபார்முலா. அது மாதிரி கேட்கறவங்களுக்கு அது மாதிரி கொடுக்குறேன். என்கிட்ட அதிகமா பேர் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, என் கொள்கையில இருந்து நான் மாற முடியாது. கண்டிப்பாங்க. அதாவது இப்ப நீங்க நிறைய வகையான நெல் ரகங்கள் சொன்னீங்க. சரி, எல்லாமே ஒரே சமயத்திலேயே நெட்டு எடுத்துருவீங்களா? அதான் விவசாயத்துக்கு ரொம்ப அருமையான கேள்வி இது. சரிங்க. ஏன்னா ஒரு விவசாயி இந்த நெல்லை தான் சாகுபடி பண்ணுவேங்கிறது தப்பு. என்ன கேட்டா சூழ்நிலைக்கு தகுந்தவாறு விவசாயம் செய்தாதான் விவசாயி. கண்டிப்பா. வைகாசி மாசத்துல விவசாயத்தை ஆரம்பிக்க முடியும்னா அவர் காட்டியானம் செய்யலாம். ஆடி மாசத்துல விவசாயம் பண்ணோம்னா அவரு மாப்பிள சம்பா, கண்டிப்பா கருப்பு கவுனி செய்யலாம். சரிங்க. அதுக்கு பின்னால ஆவணி மாசத்துல செய்யற மாதிரி இருந்தா கிச்சடி சம்பா, தூய மல்லி இது மாதிரி செய்யலாம். சரிங்க. அதை விட கொஞ்ச நாள் தள்ளி போகுதுன்னா 125 நாள் வயசு உள்ள சீரக சம்பா செய்யலாம். சரிங்க. அதை விட குறைச்சலா போகுது அப்படின்னா அது பூங்கார் செய்யலாம், உள்ளக்கார் செய்யலாம். எல்லாம் முடிஞ்சிட்டுதியா, நான் பயிர் செய்தேன் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்போ 60ஆம் குருவை நெல் இருக்குல்ல, 75 நாள்ல விளையக்கூடியது. இப்ப ஏதாவது ஒரு வயல்ல மழை சேதத்துல அழிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்க, என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல 60ஆம் குருவையை நட்டுட்டோம்னா அந்த பயிர் செய்தோம் இல்ல, அந்த நெல்லு விளையிற முழுசா அழியாது. சரிங்க. அதை ஒரு பக்கம் பறிச்சு நட்டுட்டு இந்த 60ஆம் குருவை செய்தோம்னா அந்த சீரக சம்பாவோ அல்லது மாப்பிள சம்பாவோ விளையிற நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள இது 75 நாள்ல விளைஞ்சிரும். சரிங்க. அறுவடைக்கு ஒன்னா வந்துரும். அப்போ விவசாயி சூழ்நிலைக்கு தக்கவாறு சாகுபடி பண்ணணும். ஆனா விவசாயியை பொறுத்த வரைக்கும் அறுவடை காலம் தை மாசமா இருக்கணும். என்ன கேட்டா நெல் விவசாயம் பாடி அக்ரிகல்ச்சர் இஸ் லேசிமென்ஸ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவேன் நான். சரிங்க. சோம்பேறிகளினுடைய விவசாயம் தான் நெல் விவசாயம். ஏன்னா இதுல டைம் எடுத்துக்கலாம். சரி. நட்டு போட்டுட்டு 15 நாள் தூங்குவான். அதுக்கப்புறம் களை எடுக்கணும். அதுக்கப்புறம் உரம் போடுறது, அப்புறம் களை எடுக்கிறது, மருந்து அடிக்கிறதுன்னு ஸ்பேஸ் விட்டு செய்ய முடியும்.
அதனால இத சோம்பேறிகள் விவசாயம்னு சொல்றது. சரிங்க. மத்ததெல்லாம்னாக்கா அது மாதிரி இருக்க முடியாது. பொதுவா நெல்லை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமா தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா. இப்ப உங்க பகுதிகள் எப்படி இருக்கு தண்ணியை பொறுத்த வரைக்கும்? ஜூன் 12 தண்ணி திறந்தா ஜூன் 21 தண்ணி வந்துடும் எங்களுக்கு. சரிங்க. இந்த வருஷம் அவன் ஜூன் 12 தண்ணி திறந்தாங்கிற வழிய ஆகஸ்ட் 15 கூட தண்ணி வரல. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நாம குருவை சாகுபடி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க. அதனால குருவை சாகுபடி நான் செய்யறது இல்லை. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கால்வாய் பாசனம். ஓகே. அதாவது மேட்டூர் காவிரியினுடைய அடிப்படையான அணை மேட்டூர். அந்த மேட்டூர் அணையிலிருந்து கல்லணை எல்லாம் அணையே இல்லை, நாம சொல்லிக்கிறோம் பெருமையா. கல்லணை எல்லாம் மதகுதான், பிரிச்சு விடுறதுதான். அதுக்கப்புறம் கல்லணையில இருந்து கொள்ளிடத்துல அணைக்கரைன்னு லோயர் அணைக்கட்டு அணைக்கரைன்னு சொல்லுவோம். அதுல கொள்ளிடத்துல ஒரு அணைக்கட்டு இருக்கான். அதுல இருந்து வர்ற தண்ணி நமக்கு பாயுது. அப்போ காவேரி தண்ணி தான் கொள்ளிடத்தின் மூலமா நமக்கு ராஜன் வாய்க்கால் வழியா நமக்கு பாயுது. அதனால 9வது மாசத்துல இருந்து 1வது மாசம் வரைக்கும் நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உளுந்த தெளிச்சு விட்டுறோம். உளுந்த பயிர் தெளிச்சு விட்டா அது வந்தா வருது, வரலன்னா போகுதுங்கிற மாதிரிதான் இப்ப உளுந்து பயிர் இருக்கு. சரிங்க. இந்த நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான உரங்கள்லாம் நீங்க கொடுக்குறீங்க, எந்த சமயத்துல நம்ம கொடுக்கணும் கரெக்டா? இப்ப நம்ம நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 25 வருஷமா இயற்கை விவசாயங்கிறதுனால இயற்கை விவசாயத்துல ரொம்ப அதிகமா இடுபொருட்கள் கொடுக்கறது தேவையில்லை. ஏன்னா போக போக நெல்லு வயலே தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கும். ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கும் இடைவெளி கொடுத்தாவே நிலம் தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கும். அப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இப்ப நடவு நட்டுதுல இது நட்டுருக்கு இல்லையா, 3வது நாள் ஒரு ஏக்கருக்கு 150 கிலோ மண்புழு உரம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு பஞ்சகவ்யா ஸ்ப்ரே பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன். இடையில ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் இத மடையில தண்ணியில கலந்து விட்டுடுவோம். இப்ப பஞ்சகவ்யா ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி விரட்டி அதோட சேர்த்தே ஸ்ப்ரே பண்ணிடுறது. அப்ப அது 2 in 1 2 வேலையும் முடிஞ்சிடும். அதனால நம்ம அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு அதுலயும் சிக்கல் இல்லை. அதிகமான இடுபொருட்கள் தேவைப்படாது. இப்ப மீனமிலம் இருக்கு இல்லையா, அந்த மீனமிலம் ஏது நம்மள்ட்ட குளம் இருக்கு, குளத்துல மீன் இருக்கு. எப்போவாவது மீன் பிடிக்கும் போது பிடிச்சிட்டு கரையேறோம் இல்ல, கொஞ்சம் லேட்டா ரொம்ப நேரம் மீன் பிடிச்சிட்டு இருந்துட்டா சில மீன்களை வாங்கியே சில பேரு ஐயா எனக்கு இது வேணான்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மீன் எல்லாம் செத்துரும். செத்த மீனை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படியே மீனமிலத்துல போட்டுட்டா மீனமிலம் ஓகே. நம்ம மாட்டை கொண்டு பஞ்சகவ்யா வந்துடுது, நம்ம குளத்தை கொண்டு மீனமிலம் வந்துடுது. நம்ம பண்ணையை சுத்தி இருக்கிற மூலிகைகளை பறிச்சாக்கா மூலிகை பூச்சி விரட்டி வந்துடுது. எதையுமே விலை கொடுத்து வாங்குறதுக்கு வேலை இல்லை. ஆனா அதை பொறுக்கி சேர்த்து தயாரிக்கிறது தான் நமக்கு பெரிய வேலை. கண்டிப்பாங்க. சுத்தம் பண்றது புடைக்கிறது எல்லாமே இவங்களே பண்ணிடுறாங்க. ஆமா, அதாவது புடைக்கிறது இருக்கு, கொழிக்கிறது, நோம்புறது, தாத்துறது அப்படின்னு பலது இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியாது. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை எப்படி வர போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு பக்குவமா செய்து நமக்கு கொடுத்துருவாங்க. நெல் சாகுபடி பண்ணி நெல் இதெல்லாமே பண்றீங்க. இப்ப பொதுவா நீங்க விற்பனைன்னு வரும்போது எப்படி பண்றீங்க? இப்ப நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃப்ரம் அவுட்டோர் டைரக்ட் கன்சியூமர் ஒன்லி. அதாவது வியாபாரிகளுக்கு எதையும் விற்கிறது இல்ல, கன்சியூமருக்கு மட்டும்தான் கொடுக்கறது நம்ம பாலிசி. இந்த விளையிற நெல் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம பத்தாயத்துல ஸ்டோர் பண்றோம், சரியா காய வச்சு பத்திரப்படுத்திடுறோம். இப்ப நீங்க ஆர்டர் சொல்றீங்க, ஐயா எனக்கு ஒரு 5 கிலோ கருப்பு கவுனி வேணும், 5 கிலோ மாப்பிள சம்பா வேணும், 10 கிலோ கிச்சடி சம்பாவோ சீரக சம்பாவோ வேணும். அப்படி நீங்க அரிசி கேட்கும்போது ஒன்னையும் தனித்தனியா எடுத்து தனித்தனி பேக்கிங் போட்டு ஒரே சாக்கில் போட்டு தச்சு மாங்காய் வத்தல் கேட்டாலும் கொடுப்பேன், மூலிகை டீ பொடி கேட்டாலும் கொடுப்பேன். அவள் இந்த அரிசிகள் எந்த அரிசி கேட்டாலும் இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து பேக் பண்ணி ரதிமீனா மேட்டூர் பார்சல் 2 இருக்கு சீர்காழில. இந்த பார்சல்ல கேட்கறவங்களுக்கு அனுப்பிடுவேன். அதாவது நீங்க ஆர்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பத்தாயத்துல இருந்து நெல்லையே எடுப்பேன். பத்தாயம்னா நெல்லை பத்திரம் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோர். அதுல இருந்து அதுக்கப்புறம் தான் எடுப்பேன். ஏன்னா நான் கொடுக்குற அரிசி ஃப்ரெஷ்ஷா தான் கொடுப்பேன். ஏன் காரணம் என்னன்னா இயற்கை அரிசியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் பூச்சி பிடிக்கும், நல்லதுல மட்டும்தான் பூச்சி பிடிக்கும். அதனால அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்து நீங்க ஆர்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அரைப்பேன். அரைச்சி உங்களுக்கு பார்சல் போடுவேன். இப்ப மினிமமா பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோ சொன்னா அரிசிகள் டெலிவரி பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு 10 கிலோ 3 சேர்த்து
உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 கிலோ இடம் வந்தா சரிதான். ஓகே, சோ இதுல ஒரு 5 கிலோ அதுல ஒரு 5 கிலோ அப்படி கூட வாங்கிக்கலாம். இதுல ஒரு 5 கிலோ அதுல ஒரு 5 கிலோ. நீங்க வேற 2 கிலோ 3 கிலோ எல்லாம் சேர்த்து 10 கிலோ கேட்கறவங்க எல்லாம் கூட உண்டு. சரி சரி. அதெல்லாம் பத்தி நான் கவலைப்படுறது இல்ல. ஏன்னா இங்க பணம் நோக்கம் இல்ல. சரிங்க. இயற்கை நோக்கி வர்றவங்கள விடக்கூடாது. கண்டிப்பா. அதான் என்னுடைய நோக்கம். அதனால யாரு எப்படி கேட்டாலும் கண்டிப்பா என்ன 20 கிலோவுக்கும் அதே 100 ரூபாய் தான் கட்டணும். சேவை கட்டணும். ஓகே. பார்சல் சர்வீஸுக்கு நீங்க தானே கட்ட போறீங்க. கண்டிப்பா. 10 கிலோவா இருந்தாலும் என்ன 12 கிலோமீட்டர் போய் போட்டுட்டு வரேன். அதுதான். அதை பத்தியே நான் கவலைப்படுறது இல்லை. என்கிட்ட உடனே கொடுக்க முடியாது. நான் ஒன்னும் மிஷின்ல உரிச்சிட்டு வந்து வச்சுக்கிறது இல்லை. ஒரு வாரம் டைம் கொடுக்கணும் எனக்கு. கையில இருந்தா உடனே கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா ஆனா உங்களுக்கு தேவைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிடும். கண்டிப்பா கண்டிப்பா. சொல்றவங்களுக்கு போன் நம்பரை அவங்க அட்ரஸையும் இத டைரியில குறிச்சிடுவோம். சரிங்க. இன்னும் கேட்டிருக்காங்கன்னு. சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க. நல்லது.